கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் இளைப்பாறுதல் ஊழியத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு ஏவுதலாய் தந்த வேத வசனம் என்னவென்றால், நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்து கொள்கிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான் என்ற ஒரு வேத வசனம். அதில் புரிந்து கொள்ளுங்கள். ஏழையின் சத்தத்திற்கு செவி கூடாமல் அடைத்து கொள்கிறவன். ஒரு காலம் வரும், நாமும் சத்தமிடுகிற காலம் இல்லையா? என்றைக்குமே ஐஸ்வர்யவானாகவே இருப்பதில்லை, ராஜாக்களாகவே வாழ்வதில்லை. தலைமுறை தோறும் அது தோன்றுமா என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? ராஜ்யம் நிலைத்திருக்குமோ என்று கேட்கப்படுகிறது. எதுவுமே நிலையற்றது, நிலையானது ஒன்றுமே இல்லை. சூரியன் கீழே எல்லாமே மாயை. இந்த மாயை உலகிலே வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய பெற்றோர் முன்னோர்கள் சேர்த்து வைத்த ஆசீர்வாதங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோமானால் அந்த ஆசீர்வாதத்தை நாம் அதில் அனுபவித்து நிலைத்திருப்போம் என்று யாரும் சொல்லக்கூடாது. அப்போ என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ தான தர்மம் செய்யும் பொழுது, நீ ஏழைக்கு இறங்கும் பொழுது, அதை ஏழைக்கு கடனாய் கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதை பார்க்கிறார், அதை அவர் திரும்பவும் கொடுப்பார். அப்போ ஒன்றுதான், உன்னுடைய இருதயம் ஏழையை நோக்கி இறங்க வேண்டும். காரணம், கர்த்தர் உன்னை அப்படியாய் பார்க்கிறார். ஒருவேளை கர்த்தர் நம் மீது இறங்காவிட்டால், அவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ளாவிட்டால், நாம் வாழ்வதில் என்ன லாபம் இருக்கிறது? ஒன்றுமே இல்லை. நீங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து வைக்கிறோம், ஆஸ்தி எல்லாம் சேர்த்து வைக்கிறோம். யாருக்காக? நம்முடைய புத்திரர்களுக்காக, நம்முடைய தலைமுறைகளுக்காக சேர்த்து வைக்கிற அவைகளை அவர்கள் அதை அனுபவிக்கிறார்களா என்று யார் சொல்லக்கூடும் இல்லையா? எதெல்லாம் ஓடி ஓடி சேர்த்து வைக்கிறோம், சாப்பிட கூட மாட்டோம். நிறைய பேரை நம்ம பார்க்க முடிகிறது. பிசினித்தனம் பண்ணுவார்கள், ஏழைக்கு கொடுக்கறதுக்கு கூட யோசிப்பாங்க. ஆனால் நீதிமானோ பிசினித்தனம் இல்லாமல் கொடுக்குறான், அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். இது கொடுக்கறது இல்லை, தனக்காக கூட வாழ்கிறது இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய எல்லாவற்றையும் அர்ப்பணித்து, அதாவது எதெல்லாம் ஆசையோ, எதாவது சாப்பிடக்கூட தோணினா கூட அதை மீதி எடுக்க வைத்து அவர்களுடைய ஆசையை வெறுத்து சேர்த்து வைக்கிறார்கள். நல்லது தான், ஆனால் சேர்த்து வைப்பது நல்லது, தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் தனக்கென்று சேர்த்து வைக்காமல் பிறர்க்கென்று சேர்த்து அதை செயல்படுத்தும் பொழுது, கொடுக்கும் பொழுது தானாகவே உன் களஞ்சியங்கள் நிரப்பப்படும். அதான் கர்த்தர் சொல்றார், நான் அவைகளை நிரப்புவேன், அவைகளுக்கு நீர் பாய்ச்சுவேன், அவைகளை வளர்ப்பேன், கனி கொடுக்கும்படி செய்வேன். அப்போ நம்ம சுயமாய் வாழ்கிறதை தேவன் வெறுக்கிறார். பிறர்க்காக வாழ வேண்டும். நிறைய பேர் அர்ப்பணித்து தன்னை வாழ்கிறவர்களை நாம் இந்த நாட்களில் பார்க்குறோம். நிறைய பேர் தன்னையே அர்ப்பணிக்கிறார்கள் பாருங்கள். நிறைய பிறருக்காக உதவி செய்வதற்காக ஒரு சேமிப்பு, அது வருஷத்துக்கு ஒரு மற்றவர்களுக்கு போய் உதவி செய்கிறேன்னு நிறைய பேர் மாறியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லவே முடியாது. தன்னுடைய பிறந்த நாள்களை அதை பெரிய அளவு கொண்டாடுகிற ஜனங்கள் இன்னைக்கு அந்த பிறந்த நாளை ஏழை ஜனங்கள் இல்லைன்னா ஆசிரமங்களில் இருக்கிற பிள்ளைகள் மத்தியில் போய் அவர்களுக்கு உணவு உண்டு, அவர்களுக்கு உணர்வுகளை கொடுத்து அவர்களோடு அந்த உணர்வை பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் இன்றைக்கி அநேகருக்குள்ளாக விளங்கி வருகிறதை நாம் பார்க்குறோம். இதுதான் தேவனுக்கு பிரியமானது. பாருங்கள், சிலர் தான் உணர்வற்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் தேவன் அதை விரும்பலை. எவ்வளவு ஏழைகள், தெக்கற்ற பிள்ளைகள், ஆசிரமத்தில் கைவிடப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இப்போ அவர்கள் யாராவது நம்மோடு ஆறுதலாய் பேச மாட்டார்களா என்று கூட
காத்து கொண்டிருப்பார்கள். அங்கே சூழ்நிலை மாற வேண்டும். ஆனால் நம்மளோ ஒவ்வொரு நாளும் நம் தேவைகளுக்காகவே ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நம் பிள்ளைகளுடைய தேவைகளுக்காகவே ஓடிக்கொண்டிருக்கிறோம். பெற்றோருடைய தேவைகளுக்காகவே ஓடிக்கொண்டிருக்கிறோம். அல்ல, அது வாழ்க்கை அல்ல. கர்த்தர் ஏழையாய் நெருக்கப்படுகிற யாவரையும் அறிந்து கொள்வதற்காக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய ஆசீர்வாதத்தில் ஒரு பங்கு ஏழைக்கு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும். நீதியோடு நடக்க வேண்டும். அப்போ அநேகர் இன்னைக்கு பெற்றோர்களை அந்த ஆசிரமங்களிலே சேர்ப்பதை நான் பார்க்கிறோம். அதற்கு பல காரணங்களை சொல்லுகிறார்கள். அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், நம்மை தாயின் மடிவில் எடுத்து வளர்த்து இன்னைக்கு ஆளாக்கி விட்டு அவர்களை நாம் பார்ப்பதற்கு நேரம் இல்லாமலும் சூழ்நிலை காரணமாகவும் காட்டி அவர்கள் அந்த முதியோர் இல்லத்தில் பிள்ளைகள் இருந்தும் பெற்றோர்களை கொண்டு விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதெல்லாம் நியாயப்படாது. நியாயப்படுத்தி பேசினாலும் அது கர்த்தருக்கு முன்பாக அது நியாயமாய் காணப்படாது. காரணம், கர்த்தர் நீதி உள்ளவர். எனவே நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். அப்போ அப்படி விடப்பட்ட தாய் தகப்பன்மார்களை நாம் பார்க்கிறோம். தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் ஆசிரமங்களிலே இருக்கின்றன. அப்போ இவர்களுக்கெல்லாம் அன்பை செலுத்துவது யார் செலுத்தக்கூடும்? அப்போ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது எதற்காக? அப்போ அந்த பிறந்த நாளாவது இல்லை, ஒரு திருமண நாளாவது இல்லை, நம் பிள்ளைகளுடைய பிறந்த நாள், ஏதோ ஒரு விசேஷத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதை காட்டிலும் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறவர்களை அழைத்து அவர்களுக்கு நாம் அந்த விசேஷ நாட்களிலே கூடி வந்த பந்தி விருந்துகளை வைப்பதை காட்டிலும் இப்படிப்பட்டவர்களுக்கு போய் நம்மால் முடிந்த என்ற உதவிகளை செய்து அவர்களுடைய உணர்வாய் ஊன்றி இருந்து அவர்களை விசாரித்து அவர்களுக்கு வார்த்தைகளினால் பேசி ஆற்றி தேற்றி வருகிறது தேவனுக்கு பிரியம். அதுதான் அவர் விரும்புகிறார். அதை தான் செய்ய அவர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். இதெல்லாம் செய்துகொண்டு இந்த காரியங்கள் ஏழைகளுக்கெல்லாம் நாம் என்னெல்லாம் தேவன் விரும்புகிறாரோ அதெல்லாம் நாம் செய்தோமானால் அது கர்த்தருக்கு பிரியம். நீ கூப்பிடும் பொழுது கர்த்தர் அதை கேட்பார். உனக்கு சூழ்நிலை எப்படி வேணால் மாறலாம் இல்லையா? ஐஸ்வர்யமானவன் ஏழையாக மாற முடியும், ஏழையானவன் ஐஸ்வர்யனாய் மாற்ற முடியும். இது கர்த்தரால் கூடும். காலங்களும் சமயங்களும் மாற்றுகிற கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சகலத்தையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நீ ஆசீர்வாதமாக இருக்கிறாயா? அந்த ஆசீர்வாதத்தில் ஒரு பங்கு ஆசீர்வாதத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். அவர்கள் எப்பொழுது இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம், எப்பொழுது நாம் குடும்பத்தோடு அந்த ஒரு நல்ல மற்றவர்களை போகிற ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் என்று காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எத்தனை ஏராளம். இன்றைக்கி இந்தியாவிலே நாம் எடுத்துக்கொண்டோமானால் அநேக மாநிலங்களில் மாவட்டங்களிலே ஆசிரமங்கள் இருக்கின்றன. அதில் எத்தனையோ பிள்ளைகள் கைவிடப்பட்டு இல்லை அங்கே படித்து கொண்டிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம், செய்திகளிலே பார்க்கிறோம். அதே போல் முதியோர் இல்லங்கள், அங்கே வாழ்கிற முதியோர்களை நாம் அறிந்திருக்கிறோம். அவர்கள் எவ்வளவோ பாடுகள் இருந்தாலும் ஆறுதலாய் பேசுவதற்கு ஆட்கள் இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போது நாம் இந்த நாட்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வரும். அது நிமித்தமாய் நமக்கு மீண்டும் தேவன் ஆசீர்வதிப்பார். அப்பொழுது நீ எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் கேட்பார். காரணம், நீ நீதியின் பாதைகளிலே நடக்கிறாய், கர்த்தருக்கு பிரியமானதை செய்து கொண்டு இருக்கிறாய், ஏழைக்கு இறங்கி கொண்டு இருக்கிறாய், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அதுதான் நீதியின் பாதை. பிசினைத்தனம் இல்லாமல் செய்ய வேண்டும். கையை முடக்காமல் கையை விரித்து பாருங்கள், கர்த்தரும் அவருடைய கரங்களை நமக்காக விரித்து ஆசீர்வதிப்பார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம தேவனிடத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை மாத்திரம் பெற்றுக்கொள்வதற்காக பிரயாசப்படுகிற நாம் ஏழையை நோக்கி பார்ப்பதே இல்லை. ஏழையின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவன் பாக்கியவான். இந்த மாதிரி நாட்களை நாம் அதை தெரிந்து கொண்டு அந்த நாட்களிலே அறியாத ஜனங்கள் மத்தியில் ஏழையும் கைவிடப்பட்டவர்களும் நெருக்கத்தில் இருக்கிறவர்களும் விசாரித்து அவர்களுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது ஒரு காலம் நமக்கு அப்படி கைவிடப்பட்ட ஒரு காலம், நெருக்கப்பட்ட ஒரு காலம் வந்தாலும் நாம் கூப்பிடுவதற்கு முன்பாக கர்த்தர் நம்முடைய நெருக்கத்திலிருந்து விடுதலை ஆக்கி வழி நடத்துவார். நாம் அதை செய்யாமல், கர்த்தருக்கு பிரியமானதை செய்யாமல் நமக்கென்று மாத்திரம் சுயமாய் வாழ்ந்து சேர்த்து வைத்தோமானால் ஒரு காலம் வரும், அது நெருக்கத்துக்கு எதுவான காலம் வரும்.
உன்னுடைய ஐஸ்வர்யம் உன்னை விட்டு விலகும். அப்பொழுது நீ என்ன செய்வாய்? இப்போ துக்கித்து கலங்கி அழுது புலம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ அதிகாலையிலே தேடுவாய், ஆனால் என்னை கண்டடைய மாட்டாய் என்று நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நாம் தேவனுக்கு பிரியமானதை ஒன்றும் செய்யாவிட்டால் நீங்கள் கூப்பிடும் காரியம் வரும்பொழுது அவரும் கேட்க மாட்டார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை மாற வேண்டும். இந்த வருடத்தில் நாம் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானங்களை எடுப்போம். 2024ஆம் ஆண்டு அல்லவா? இந்த ஆண்டில் நாம் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானங்களை எடுத்து நம்மளுடைய இதுவரையும் செய்தவர்கள் இன்னும் அதிகமாய் செய்யட்டும், செய்யாதவர்கள் இனி செய்ய நாம் முயல்வோம். பிறந்த நாட்கள் அநேகரை கூப்பிட்டு விருந்து செய்வதை காட்டிலும் திக்கற்றவர்களும் கைவிடப்பட்டவர்களும் ஆசிரமத்தில் முடங்கி கிடக்கிறவர்களும் ஆசிரமத்தில் வாழ்கிற பிள்ளைகளையும் நோக்கி போய் அவர்களோடு அந்த நாளை செலவழிக்கும் பொழுது, அவர்களுடைய உணர்வாய் ஒன்றும் பொழுது கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதித்து நம்மையும் ஆசீர்வதிப்பார். அதனால் நாம் கூப்பிடும் பொழுது அவர் சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டுமானால் நாம் ஏழைக்கு இறங்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ இறங்கும் பொழுது நிச்சயமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். எனவே என்னோடு இணைந்து ஜெபிங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் நடுவிலே செய்வாராக. அன்பின் பிதாவே, உம்மை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோமாப்பா. ஏழைக்கு இறங்குகிறவன் பாக்கியவான் அப்பா. ஆமாண்டவரே, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார், அதை அவர் திரும்ப கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் அப்பா கர்த்தரிடத்தில் பெற்று ஆசீர்வதிக்கப்பட்ட நாங்கள் பிறருக்கு கொடுக்க அறிந்திருக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய ஜெபத்தையும் கேட்டருள்வீராக. எங்கள் ஜெபம் கேட்கப்பட வேண்டும். நாங்கள் கூப்பிடும் பொழுது நீர் மறு உத்தரவு கொடுக்க வேண்டுமானால் உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாருமாப்பா. இந்த நாளிலும் கூட அப்பா தெக்கற்றவரும் ஏழைகளையும் விசாரிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக. ஒருவேளை நாங்கள் இன்னும் ஏழையாக தான் இருக்கிறோம், எங்கள் விசாரிப்பர் ஒருவரும் இல்லை என்று எண்ணினோமானால் விசாரிக்க ஒரு தேவன் உண்டு. அவர் நிச்சயமாய் கைவிட மாட்டார். அவர் நம் ஜெபத்திற்கும் சத்தத்திற்கும் செவி கொடுப்பார். ஏழையை நோக்கி பார்க்கிற கர்த்தர் நீரப்பா, உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். என் தேவன் தாமே ஆசீர்வதிப்பேராக. ஆமாப்பா, யார் யாரெல்லாம் என்னென்ன சூழ்நிலையிலே உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறார்களோ அந்த சூழ்நிலைகளை மாற்றி போட்டு ஆசீர்வதிப்பேராக. சூழ்நிலையும் அப்பா நெருக்கமும் மாற்ற வல்லவர் நீர் ஒருவரே என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளத்தக்க அப்பா அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பேராக. போராட்டங்கள் யாவையும் நீக்கி போடுவேராக. வியாதிகளை அப்பா அவர்களை விட்டு அகற்றி போடுவேராக. ஆமாப்பா, நெருக்கத்திலிருந்து விடுதலை கொடுப்பேராக. உம்முடைய வார்த்தைங்கிற மன்னாவை அனுப்புகிறோம். கர்த்தர் விடுதலை செய்து ஆசீர்வதியும். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை நீர் தொடுவேராக. அவர்களுடைய வேண்டுதல் எல்லாம் கேட்கப்படுவதாக. கர்த்தருக்காய் காத்திருக்கிற புது பலன் அடைவார்கள் என்று வேதம் சொல்கிறதே, அப்படியாக புது பலன் அடைந்து சாட்சியாய் நிறுத்துவேராக. ஆமாப்பா, சிறு பிள்ளைகள் முதல் முதியோர் வரை என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்தும். நம்முடைய திட்டங்கள் மாத்திரம் நிறைவேற்றப்படுவதாக. தீங்குக்கு விலக்கி பாதுகாப்பேராக. சாட்சிகள் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருகவும் பண்ணுவார். கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது நாம் சன்னதி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். எனவே தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதில் தொடர்பு கொள்ளலாம். சாட்சியை பகிர்ந்து வருகிறீர்கள். அந்த சாட்சியில் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. ஆமென். God bless you. வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, வருந்திடாதே
சுவண்டை இளைப்பாறு. வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே வருந்திடாதே சுவண்டை இளைப்பாறு. கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே வருந்திடாதே சுவண்டை இளைப்பாறு. கலங்கின நேரத்தில் ஆற்றிடுவார், தவறுகின்ற நேரத்தில் தாங்கிடுவார். கலங்கின நேரத்தில் ஆற்றிடுவார், தவறுகின்ற நேரத்தில் தாங்கிடுவார். கால்கள் இடரும் போது காத்திடுவார், உன் தாழ்மையிலே உன்னை அவர் உயர்த்திடுவார். கால்கள் இடரும் போது காத்திடுவார், உன் தாழ்மையிலே உன்னை அவர் உயர்த்திடுவார். கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே வருந்திடாதே சுவண்டை இளைப்பாறு. சீயோனுக்கு கர்த்தர் ஆறுதல் செய்வார், வனாந்திரத்தை செழிப்பாய் மாற்றிடுவார். சீயோனுக்கு கர்த்தர் ஆறுதல் செய்வார், வனாந்திரத்தை செழிப்பாய் மாற்றிடுவார். ஏதேனின் தோட்டம் போல ஆக்கிடுவார், உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியுமே தந்திடுவார். ஏதேனின் தோட்டம் போல ஆக்கிடுவார், உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியுமே தந்திடுவார். கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே வருந்திடாதே சுவண்டை இளைப்பாறு. பாடுகள் மத்தியில் நீ துதித்திடுவாய், இரட்டிப்பான நன்மையை நீ பெற்றிடுவாய். பாடுகள் மத்தியில் நீ துதித்திடுவாய், இரட்டிப்பான நன்மையை நீ பெற்றிடுவாய். இரும்பு தாழ்பாளை முறித்திடுவார், உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். இரும்பு தாழ்பாளை முறித்திடுவார், உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே வருந்திடாதே சுவண்டை